என் பெயர் வந்து வெள்ளைப்பாண்டியன். அதான் முன்பு இருந்தது. எனக்கு ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி அருகில் உள்ள இனாமணியாச்சி என்கிற ஒரு கிராமம். நான் வந்து என் குடும்பம் வந்து பெரிய ஒரு குடும்பம். பெரிய குடும்பம்னு ஒரு பெரிய பண்ண குடும்பம். பக்தி வைராக்கியம் உள்ள குடும்பம். அதாவது பக்தி வைராக்கியம், இந்து வைராக்கியம் உள்ளவங்க. எங்க குடும்பம் எல்லாமே பூசாரி குடும்பம். அதாவது சாமி கொண்டாடி. அதான் சாமி கொண்டாடி. எங்க மூதையார் எல்லாம் சாமி கொண்டாடி, என் அப்பா சாமி கொண்டாடி, அம்மா சாமி கொண்டாடி, என் சகோதரர் சாமி சாமி கொண்டாடி, எல்லாமே சாமி கொண்டாடி குடும்பம். அதே போல நானும் பக்தி வைராக்கியம் இந்துவதை வளர்த்தாங்க. வளர்ந்தேன். பார்த்தீங்கன்னா, சிறு வயசுலேயே பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளி, இந்த பொங்கல் சமயங்கள்ல எங்க குடும்பத்துல எல்லாரையுமே ஒண்ணு போல சிறு வயசுலேருந்து குளிக்க வச்சு கோயிலுக்கு கூட்டிட்டு போய் நிறைய பாட்டே போட்டே வளர்த்தாங்க. அப்படி வளர்ந்தவங்க தான். எந்த நேரமும் பட்டை பொட்டு இல்லாம இருந்தவங்களே கிடையாது. அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியத்தை வளர்ந்தவங்க நாங்க. வேற பிற மதத்தை பத்தி எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து காது கேட்காது. சொல்லுவாங்க. முன்னாடி எங்க கிராமத்துல வந்து காலையிலேயே சொல்லுவாங்க வந்து, பாவிகளே, உங்களை ரட்சிக்க இயேசுவார்ன்னு சொல்லுவாங்க. நாங்க நினைப்போம், நான் சொல்ல மாட்டேன், வீடு இவங்க யார் நம்மளை சொல்லுறதுக்கு அப்படின்னு நினைப்பேன். அப்படிப்பட்ட பக்தி வைராக்கியம் இருப்பேன். என்னுடைய உறவுக்காரர் ஒருவர் வந்து கழுகுமலை பக்கத்துல உள்ள சிதம்பரம் ஊரில் இருக்காரு. பிலிப்ஸ் கோமராஜ் ஒரு போதகர். எனக்கு உறவுக்கு படி பார்த்தா மைத்துனர். நான் அவர் சொல்லுவேன், அத்தானே நீங்க மேரிங்கிறீங்க, நான் மாறிங்கிறேன். நீங்க கர்த்தரேங்கிற கருப்பாங்கிறேன். நீங்க கிறிஸ்துவங்கிற கிருஷ்ணாங்க, எல்லாம் ஒண்ணுதாயா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணுவேன். அப்படிப்பட்டு பக்தி வைராக்கியம் இருந்தவன். எப்போ பார்த்தாலும் பட்டை இல்லாமல் இருக்க மாட்டேன். வீட்டை சாப்பிடும் போதும் சரி, நான் வேலை செய்ய இடத்துலையும் சரி பார்த்தீங்கன்னா பக்தி வைராக்கியம். இப்படி சாப்பாட்டு நீர் தண்ணி விளையாகி சாப்பிட பழக்கம். தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இப்படி அந்த பக்தி வைராக்கியம்னா ஒவ்வொரு ஊராக கோயிலாக போவேன். எனக்கு ஊருக்கு பக்கம் வந்து திருச்செந்தூர் தான். ஆனால் நான் எங்கே போவேன்? பழனிக்கு நடந்து போவேன். பழனிக்கு நடந்து போகிற அது எதுக்கு போனேங்கிறது எனக்கு இன்னமும் வரல. எல்லாரும் போனாங்க, நானும் போனேன். அப்படித்தான் இருக்கிற தெய்வங்களை, அதாவது தெய்வம் என்று நம்பினவங்களை நான் அப்படி வைராக்கியம் இருப்பேன். கோயிலா தெரிஞ்சேன். நான் கோவில்பட்டி கோவில்பட்டிக்கும் சாத்தூருக்கும் இடையில ஒரு மில்லு, ஒரு தொழிற்சாலை, பஞ்சாலை இருக்குது. அந்த பஞ்சாலையில் பணி சேர்ந்தேன், வேலை செஞ்சேன். அங்கேயும் வேலை செய்கிற இடத்துலையும் சாப்பிட போகும்பொழுதும் அந்த பக்தி வைராக்கியம் தான். சாப்பிட தண்ணி பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு எதுவும் பேச சொன்னாங்க, கும்பிடுவேன். ஷிஃப்ட்ல வேலை பார்க்கும் போதும் பட்டை இல்லாமல் இருக்க மாட்டேன். எல்லாமே அவன் செயல் அப்படின்ட்டு அவ்வளவு தூரம் என்னுடைய 56 வயசு வரைக்கும் நான் நம்பினேன். உலகத்தார் சொன்னபடியெல்லாம் நடந்தேன். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு ப்ரமோஷன், ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு புதுசாக வர தொழிலாளிகளுக்கு வேலை சொல்லி கொடுக்குற ஒரு வாத்தியார் மாதிரியான ஒரு ட்ரைனிங் மாஸ்டராக வேலை கிடைச்சது. ப்ரமோஷன் கொடுத்தாங்க. அந்த ப்ரமோஷன் கொடுக்கும் போது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு ட்ரைனிங், நான் ட்ரெயினரு, எனக்கு அதிகாரி ட்ரைனிங் மேனேஜர் ஒரு ஆள் இருப்பார். மில்லுக்கு எல்லாமே சேர்ந்து ஒரு பெர்சனல் மேனேஜர் ஒருவர் இருப்பார். அந்த பெர்சனல் மேனேஜர் என்ன வேலை? வெளியில் உள்ள வேலைகள், மற்ற மில்லுடைய வேலைகள் பார்க்கணும். ஆனால் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற மேனேஜர் மட்டும் எங்களுக்கு ட்ரெயினரை கண்ட்ரோல் பண்ணணும். அவர் தான் எங்களுக்கு முதல் அதிகாரி. இந்த எங்களுக்கு ட்ரைனிங் மேனேஜருக்கும் அந்த பெர்சனல் மேனேஜருக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெர்சனல் மேனேஜர் வந்து ஒரு ஒன் மேன் ஆர்மி. அதாவது என்ன சொல்றது, ஒரு தலக்கணம் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இல்லாமல் இதுக்குள்ளே யாரும் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு தானுங்கிற ஒரு தனித்துவம் கொண்ட ஒரு தனி, அதான் ஒன் மேன் ஆர்மி மாதிரி. அப்படிப்பட்ட ஒரு என்கிட்ட கேட்பார். அதாவது டிபார்ட்மெண்ட்டுடைய, அந்த ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பார். ஏன்னா இவர் நம்மகிட்ட கேட்கணும் அவசியம் கிடையாது. அவர் கேட்க வேண்டியது ட்ரைனிங் மேனேஜர் தான் கேட்கணும்.
இவர் என்ன மாதிரி என் சக ஒரு 5 ஸ்டாஃப் இருந்தாங்க. அவங்ககிட்டயும் கேட்பாரு. அவங்க சொல்லிடுவாங்க. அவரு நான் மட்டும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நமக்கு அதிகாரி இவர் இமிடியேட் அதிகாரி. சொல்ல மாட்டேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாருன்னா, இவர் மட்டும் சொல்ல மாட்டேங்கிறாரு. என் மேல ஒரு விரோதமான மனப்போக்கோட இருந்தார். நான் வந்து இந்த ட்ரெயின் சொல்லுவேன். சார் இந்த மாதிரி சார் கேட்காங்க சார்ன்னு. நீங்க சொல்ல வேண்டாம். நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதனால நான் வந்து வேலையில தெனாவட்ட இருக்கிறதுனால எதுக்கும் பயப்பட மாட்டேன். சரின்னு ஆனா இவங்க 2 பேரும் இந்த ட்ரெயினிங் மேனேஜரும் அந்த பிரசிடன்ட் மேல அடிக்கடி சண்டை போடுவாங்க. கடைசி என்ன பண்ணார் இந்த ட்ரெயினிங் மேனேஜர் எதுக்கு சண்டை போட்டுட்டு அவருக்கு இன்னும் கொஞ்சம் அதிக சம்பளத்தோட இன்னொரு இடத்துக்கு வாய்ப்பு அவரு போயிட்டாரு. அவர் போன உடனே மறுநாளே இன்னொரு அதிகாரி வந்தார் அவருக்கு பதிலா. அப்பவும் அவர் இவர் தான் கேட்கணும். ஆனா அவர் போய் 3 நாள் கழிச்சு இவர் என்ன பண்றாரு, என்னை கூப்பிடுறாரு. நீங்க லீவ் எடுக்க ஏன்டான்னு கேட்கணும். பாருங்க, எனக்கு அதிகாரி வந்தாச்சு. ஆனா இவருக்கு என்னை கண்டிக்காது. என் மேல விரோதமா இருக்காரு இல்லையா? ஏன்டான்னு கேட்கணும். நீங்க நைட் ரவுண்ட்ஸ் வந்தா ஏன்டான்னு கேட்கணும். இப்படி என்னை டார்ச்சர் பண்றாரு. பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த அவருடைய தலக்கணம் தாங்கிற ஒரு திமிருங்கிற மாதிரி இருந்தார். அப்போ நான் 2 நாள் இருந்து பார்த்தேன், 3 நாள் இருந்து பார்த்தேன். எனக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு. ஏன்னா 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு என்கிட்ட ஒருத்தருமே இன்னும் பேசுனது இல்லையே அப்படின்ட்டு வேதனையோட இருந்துட்டு, ஒரு நாள் இந்த புதுசாக வந்த அதிகாரி இருக்கிற இமிடியேட் மேனேஜர் ட்ரெயினிங் மேனேஜர்கிட்ட, ஐயா எனக்கு வந்து ஜாண்டிஸ் மாதிரி, அதாவது மஞ்சக்காமல் மாதிரி இருக்குது, எனக்கு லீவ் வேணும். ஆக்சுவலாக மஞ்சக்காமல் கிடையாது, ஒரு மன வேதனை, லீவு வேணும்ட்டேன். அப்படியா சரி எடுத்துக்குவாங்க, பார்த்து வாங்கன்றார். வேலைக்கு போகல. ஆனால் எங்கேயும் போக மாட்டேன். பஜாருக்கு போனாலும் கூட யாரும் ஸ்டாஃபுக்கு பார்த்தா கேட்டுருவாங்கிறதுக்காக வேண்டி பஜாருக்கும் போக மாட்டேன். வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். இப்போ உள்ளுக்குள்ளே நடமாடிக்கிடுவேன். ஃபோன் பண்ணுவாங்க, நான் நல்லா இருக்கேன், பார்க்க வர வேண்டாம், நான் திருநெல்வேலியில் இருக்கேன், பாளையங்கோட்டில் இருக்கேன் அப்படின்னே சொல்லிடுவேன். வரமாட்டாங்க, ஏன்னா வந்த வீட்டுக்கு வந்துடுவாங்கல்ல பார்க்கறதுக்கு, அதுக்காக வேண்டி வர வேண்டாம்னு சொல்லிடுவேன். இப்படியே 20 நாள் வரை கடந்து போயிடுச்சு. இந்த 20 நாளுக்கு இடையில என்னைய வெளியேற்றணுக்காக வேண்டி அந்த பிரசிடன்ட் மேனேஜர் தான் ஒரு உண்மையாளி வந்தார் இல்லையா, அவரு இன்னொரு நபரு பிட்டர் வேலை கேட்டு வந்தவரை என்னைய தூக்கணுங்கிறதுக்காக வேண்டி, என்னைய காலி பண்ணதுக்காக வேண்டி அவர் என்ன பண்ணாரு, அந்த ஆளை தூக்கி ட்ரெயினில் எனக்கு பாரு அடித்தார். அவர் சொன்னாரா எனக்கு அனுபவம் இல்லை சார், பரவாயில்ல எடுத்துக்கோங்க. பாருங்க அப்போ எந்த அளவுக்கு என் மேலே அவர் ஒரு விரோதப்படுகிறார் பார்த்தீங்களா. அப்போ நான் இந்த 20 நாளும் வீட்டில் என்ன செய்வேன்னா, டெய்லி அழுவேன். என்ன சொல்லி அழுவேன், 56 வயசு வரைக்கும் நான் நம்பினேன் பார்த்தீங்களா, தெய்வமாக நினைச்சு நம்பினேன் பார்த்தீங்களா, அந்த தெய்வத்து பேரை பூரா சொல்லுவேன். சொல்லி 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 அழுவேன். ஒரு நாளும் ஒன்றும் பதில் சொல்ல வரல. என் வாழ்க்கையிலேயே தெய்வத்தை எல்லாம் கூப்பிட்டு 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 பார்த்து அழுது தவிச்சு ஒரு பாடல் பாடுவாங்க, பாட்டு காட்டுறீங்களா, கஷ்டப்படும் போதும் நமக்கு உதவுவார் இல்லை, கடன் பட்ட போதும் அதை தீர்ப்பவர் இல்லை, கடன் பட்ட போதும் அதை தீர்ப்பவர் இல்லை, இஷ்டப்பட்ட தெய்வத்தை எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, அவைகள் நம்ம கஷ்டத்தை தீர்க்க முன் வரவில்லை. இப்படியெல்லாம் சாமிகிட்ட சொல்லி அழுது ஒரு சாமியும் பேசல. இப்படி 20 நாள் கழிச்சு ஒரு நாள் இதே மாதிரி, அதாவது என் வீடு வந்து கீழே ஃபேமிலி இருப்பாங்க, மேல் வீட்டில் படுத்திருப்பேன். மேல் வீடு தனியாக ஏதோ தூங்கும்போது அழுவேன். அப்போ ஒரு நாள் இதே மாதிரி எல்லா சாமி அழுத்து, அப்போ என் இதயத்தில் வந்து ஒரு வார்த்தை வருது, என்னை அறியாமலே சொல்லுது, ஏசுன்னு சொல்றாங்க ஐயா, நீராச்சும் பாரியா அப்படின்னு கண்ணீர் மழை கதல். அதுல 20 நாளா கதறி 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 அழுதேன். அப்பவும் பதில் வரல. என் மனவேதனை தண்ணி என்னை அறியாமலே, அதாவது தேவன் சொல்லியிருக்காரு இல்லையா, தாயின் கருவிலே கண்டுகொண்டேங்கிற இப்ப அறிஞ்சுக்கிட்டேன். 56 வயசு வரைக்கும் நான் அறியாமல் இருந்தேன், அறிவில்லாம இருந்தேன். என் வாழ்க்கையை ரொம்ப வேஸ்ட் ஆக்கிட்டேன். அப்போ 20 நாள் அதே மாதிரி சொல்லி எல்லாம் சொல்லி அழுதுட்டு கடைசியா சொன்ன வார்த்தை, இயேசுன்னு சொல்றாங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாது,
நீங்களாச்சும் பாருங்க ஐயா அப்படின்னு சொன்ன வார்த்தையோடு அப்படியே கண்ணீர் மல்க தூங்குறேன். ஒரு 3 மணி அல்ல 3:30 மணி இருக்கும். பயங்கர பிரைட்டா இருந்து தேவனை தட்டி எழுப்புதார். ஹalleluya. 20 நாள் அழுதேன். 56 வயசு வரைக்கும் நம்பி அழுதேன். அந்த ஒரு தெய்வம் கூட எனக்கு பதில் பேசல. பேசும் தெய்வம் இயேசு ஒருவரே என்று அன்னைக்கு தான் அறிந்து கொண்டேன். ஹalleluya. பாருங்க, தட்டி எழுப்பி ஏன் வேலைக்கு போகல, நீ போ நான் இருக்க உன்னோடு அப்படின்னு சொன்னது. அப்பந்தான் பயங்கர என்னை யாரையும் இயேசுவேன்னு சொல்லி எந்திரிக்கிறேன். சொல்லி எழுந்தேன்னா ஒன்றும் இல்லை, பயங்கர இருட்டாத்தான் இருக்கு. என்னடா அது, இவ்வளவு நாளும் கதறி எழுதும் ஒன்று கூட பேசலையே. அப்பதான் உணர்ந்தேன், அதெல்லாம் கல்லு பேசுமா, இவ்வளவு இருந்துட்டோமே அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு புரண்டு புரண்டு படுத்துட்டு அப்படியே 4:30 ஆச்சு, 5 ஆச்சு. எழுந்தேன், வாக்கிங் போனேன், 6 மணிக்கு வந்தேன், குளித்தேன், பைக் எடுத்து ஆஃபீஸுக்கு கிளம்புறேன். ஏன்னா சொல்லியே ஒரு உண்மை உள்ளவர் அல்லவா. ஹல்லேலூயா. அப்போ கிளம்பிட்டேன். கிளம்பி அப்போ என் வீட்டம்மா கேட்க என்ன செய்யலையப்பான்னு கேட்குறாங்க. வேலைக்கு ஆஃபீஸ் போகிறாங்க, சொல்லவே இல்லை. பரவாயில்லன்னு போயாச்சு. அங்கே போனால் அது தேனி மேனேஜர் பார்க்கணும். முதல்ல அவர் பார்த்த உடனே சரியாப்பா சார். அப்போ நீங்கள் எதுக்கும் ஸ்பெஷல் மேனேஜர் பாருங்க அப்படிங்க. ஏன்னா எனக்கு விரோதமாக இருக்காரு, அவரை போய் பாருங்க. பெரிய அதிகாரி பார்க்கணும், முறையாக தான் அவரை பார்க்க போறேன். ஏங்க நீங்கள் 3 வாரம் ஏன் வேலைக்கு வரலையாமல? ஆமாம் சார். என்னாச்சு? இந்த மாதிரி ஜான்ஸ் வந்திருக்காமா. சரியா போச்சா? சரி போச்சுன்ட்டு வந்தாச்சு. எனக்கு இயேசுநாதர்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒழிச்ச அவர் எப்படி கும்பிடணும், என்ன செய்யணும், எங்கே கும்பிடணும் தெரியுமா? தெரியல. ஆனால் பச்சைபாதம் பார்க்காத தேவன்கள் பறிஞ்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா இவன் முஸ்லீம் பையன், முஸ்லீம் பிள்ளை, இவன் இந்து பிள்ளை அப்படின்னு பச்சை பார்க்க யார் உள்ளார்ந்த அன்போடு வாஞ்சோடு கேட்கிறவன் கட்டாயம் செய்வார். ஹல்லேலூயா. அதுக்காக நீ இயேசுவே எனக்கு நீ எல்லாமே நின்று வீட்டில் பின்னு மல்லாக்க படுத்துக்கிட்டு எனக்கு 1 லட்சம் கூட கொடுக்க மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன கேட்கணும்? ஆண்டவரே எனக்கு 1 லட்சம் வேணும், அது சம்பாதிக்க வழியை சொல்லுங்க, விலங்க கொடுங்க. ஹல்லேலூயா. இது நியாயமான கட்டாயம் செய்வார். அப்போ ஜெபிக்க தெரியாது. அப்போதான் என் கூட பணியில வேலை செஞ்ச ஒரு சகோதரர் செல்லப்பா அப்படிங்கிறவர் 98ல் விஆர்எஸ் வாங்கிட்டு முழு நேர ஊழியமாக பார்க்கறதுக்காக போயிட்டார். அவருடைய பென்ஷன் விஷயமா அடிக்கடி என்ற கான்டாக்ட் பேசினார். ஃபோன் நம்பர் இருக்கணும், பேசிக்குவார். அப்போ நான் தெய்வத்தை இயேசுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், கும்பிடணும் சரி எங்கேயும் தெரியலை அப்படின்ட்டு கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தேவாலயங்கள்லாம் போனேன். எனக்கு அங்கே எதுவுமே புலப்படலை. அவங்களுடைய வழிபாடு எனக்கு தெரியாதுல்ல, எனக்கு சொல்லிக் கொடுக்கல இல்லை யாரும். ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்கும்போது நான் நடந்துக்கல இல்லை, அதுவும் சொல்லணும்ல. அப்போ நான் 2, 3 தேவாலயம் போனேன். ஒருவரும் சரியான சொல்லித்தரல. ஏன்னா ஒரு தாகம், தேவன் நம்ம கண்டு கொண்டார் இல்லையா நமக்கு. அப்போ இந்த ஒரு கொடி வளர்ந்து வர கொடி காற்றுல ஆடும், இங்கிட்டும் ஆடும், இங்கிட்டும் முள்ளு கம்பி பிடிச்சா முள்ளிலையும் பிடிச்சிக்கணும், நல்ல முடியும். அந்த மாதிரி எங்கடா போவோம், யார் நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னு ஏக்கத்துக்கும் போதுதான் அந்த பாஸ்டர், என் ஆவிக்குரிய தகப்பன் செல்லப்பா அவர்களுடைய ஃபோன் நம்பர் இருந்தது. அவருக்கு ஃபோன் பண்ணேன். அன்னைய சோதனை சொல்லிட்டு எங்கே இருக்கீங்கன்னு இந்த மாதிரி சொன்னேன். வீட்டுக்கு வாங்க அப்படின்னாரு. வீடுங்கன்னா சொன்னார். அப்போ எப்படி போவார் எங்கன்னு நினைக்க கரெக்டாக சொன்னார். சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு அந்த பஸ் வந்துச்சு, அவர் ஊருக்கு போகிற பஸ்ஸு. முடுக்கு மீண்டாம்பட்டின்னு இந்த கோவில்பட்டியில் கழுமலை போகிற வழியில் இருக்குது. அந்த ஆவிக்கு தகப்பன் செல்லப்பா அவர்கள் வானரம்பட்டியில் சபை வச்சுருக்காங்க. முடிச்சு வந்தாங்க, வீட்டுக்கு போனேன். அப்போ தான் தேவனை பற்றி எனக்கு சொன்னாங்க. ஜெபிக்கிறது என்ன எப்படிங்கிறது. ஜெபங்கிறது என்ன? ஒன்றும் இல்லை, நம்ம அம்மாட்ட அப்பாட்ட நம்ம தேவைகளை அவரோட பேசுவோம்ல, அதுதான் ஜெபங்க. பாருங்க, ஆண்டவர் என்னை கண்டு கொண்டாரு, தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குணங்களை பார்த்தீங்கன்னா படுமோசமா இருக்கும். ஆமா, அதாவது ஊருக்குள்ள ராஜா, அதாவது தங்கம், வெளியில விட பித்தளை விட மோசம், வெளியில விட பித்தளை மோசமா இருக்கும். நடந்தேன் என்ன எல்லா துன்மார்க்கம், குடிக்கிறது, புகைப்பிடிக்கிறது, இது எல்லாம் இருந்துச்சு. அடிதடிக்கு போகிறது, நான் இப்படிதான் இருந்தாலும் கூட்டாமோடு போகிறது, இப்படியேப்பட்ட ஒரு துன்மார்க்கமான செயலோடு இருந்தேன். அப்படிப்பட்ட
விண்ணப்பத்தோட கேட்கிற தெய்வம். ஹalleluya. அது நொறுங்குண்ட இதயத்தை தேற்றுகிற ஆண்டவர். தாழ்மையுள்ளவரை கண்ணோக்கி பார்க்கிற தேவன். ஆமென். அவரு என்னை தெரிந்து கொண்டாரு. நான் பாருங்க. அதுக்கப்புறம் ஆண்டவர் பத்தி தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜெபம் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்றேன். பாருங்க, என்ன கேட்கிறேன், எந்த தெய்வமும் நானும் முந்திய தெய்வங்கள், அதாவது தெய்வமா நம்பப்பட தெய்வம் எதுவுமே எனக்கா உயிர் கொடுக்கல. எனக்கா ரத்தம் சிந்தலை. என் பாவத்துக்காக இல்ல. அது கூட என்ன பண்ணியிருக்காங்க, நான் அந்த காலத்துல படிச்சிருக்கேன். ஏதோ தேவர்களை அசுரர்கள்லாம் குடும்பப்படுத்தணும்னு இவங்க போய் முறையிட்டாங்களாம். ஒரு சாமி போய் வீட்டை வச்சு கொத்தி அப்படின்னு சொல்லிட்டுலாம் புராணங்கள் எப்படியெல்லாம் கதை அதெல்லாம் அன்னைக்கு நம்புனேன். இன்னைக்கு அது கதைன்னு இப்பதான் என்னை வெளிப்படுத்தினார். ஹalleluya. அப்போ ஜெபத்துல கேட்க சொல்றேன், ஆண்டவரே நீங்க நியாயாதிபதி, விசாரிக்கிற தேவன், இந்த சாத்தானா இருக்கக்கூடிய அந்த பர்சனல் மேனேஜர் எங்க மில்லு அந்த தொழிற்சாலை குறுப்புகளை விட்டே வெளியேறணும்னு கேட்டேன். அது திரும்பவும் சொல்றாரு, ஆண்டவரே நீங்க நான் கேட்கறது நியாயமானா செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணேன். அவர் மற்றவங்கள மாதிரி நீர் பழி வாங்குற தெய்வம் இல்லை, மன்னிக்கிற தெய்வம் ஆண்டவரே. அந்த மனுஷனை மன்னித்து வேறு எங்கேயாவது வேலை செய்யட்டும் ஆண்டவரே. என் குரூப்லேயே நான் வேலை பார்க்குற கம்பெனி சார்ந்த குரூப், பெரிய குரூப்பு, அந்த குரூப்லேயே அவர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். 4 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். 5ஆம் நாள் ஜெபம் பண்ணிட்டு காலைல ஆஃபீஸுக்கு போகிறேன். ஆஃபீஸ் பண்ணுறது என்ன நடக்குது தெரியுமா? ஒரு ஸ்டாஃப் ஓடியாராரு. சார் என்ன விஷயம் தெரியுமா? தெரியாது. என்னங்க? அந்த பிஓ பர்சனல் மேனேஜரு நேற்று செஞ்சு போயிட்டாராம். ஹalleluya. பாரு எப்படிப்பட்ட தெய்வம், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீருக்கு பதில் தருவர். இதெல்லாம் இவெல்லாம் அறியாம இருந்த மாதிரி இன்னும் அறியாத ஜனங்களுக்காக மன்றாட கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அவர் போனாரு, நல்லா இருக்காரு. ஆனா அடிக்கடி தகவல் பேசி இப்பவும் சிநேகிதனாக இருக்காரு. அதனால அவர் நல்லா இருக்கணும்னு தான் நம்ம ஜெபம் அண்ணன் என்ன குறிப்போட்டு வெளியேறிட்டு இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவன் செய்த முதல் எனக்கு தரிசனமாய் எனக்கு காட்சி கூட என்னை ஆதரித்த தன் மகனா ஏற்றுக்கொண்டாரு. அடுத்ததாக என் ஜெபத்தை கேட்டு பதில் தந்து நியாயமான செஞ்சார். ஹalleluya. இந்த மாதிரி நான் 56 வயசு வரைக்கும் நம்பின எதுவுமே செய்யலையே. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாருங்க, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு சில தெய்வம்னு சொல்லி நம்பி இன்னும் பிடிமண்ணுன்னு சொல்லி சக்தி உள்ள தெய்வம் சொல்லி கொண்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல வைக்கிறாங்க. ஒரு கல் சிலையோ ஏதோ உருவாக்கி செய்கிறாங்க. செஞ்சு அது 41 நாள் பூஜை பண்ணுவாங்களாம். எதுக்குன்னு கேட்டா யார் பண்ணுவா, எதுக்குன்னு கேட்டா அந்த கல் சிலைக்கு அது கல்லுக்கு அது ஒரு சக்தி ஏற்றுவாங்களாம். அதாவது தெய்வமாக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெய்வமாக்குவாங்களாம். அது தெய்வமாக்குறது யாரு? மனுஷன். எனிபடி பெர்சன். பூசாரிங்காங்க, என்னென்னமோ சொல்றாங்க, நாமங்க சொல்றாங்க. அப்போ ஒரு பேசாத ஒரு உயிரில்லாத கல்லுக்கு அதை உயிரா நினைச்சு உருவாக்குறது யாரு? மனுஷன். உன்னால் உருவாக்கப்பட்டதே போய் என்னைய காப்பாத்துன்னு சொன்னமே நான் சொன்னனே. யோசிச்சு பாருங்க. ஹalleluya. எந்த ஒரு தெய்வம், நான் 56 வயது நம்பிய தெய்வம் ஏதாவது ஒண்ணு நம்மோடு வாழ்ந்திருக்கா? இல்லையே. ஹalleluya. நமக்காக பிதாவை அனுப்பப்பட்டு மனுஷன் ரூபமாக வாழ்ந்து ரத்தம் நம்முடைய பாவங்கள், அதாவது வீட்டுல 4 குழந்தை இருக்கும்போது எவராவது ஒரு குழந்தை சேட்டை பண்ணும். அப்ப அப்பா சொல்லுவார்ல, இல்ல அம்மா சொல்லுவார்ல, இல்லை நான் செத்தா பிறகா திருந்துவியான்னு கேட்பாங்க. பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட தெய்வம் நமக்காக தன் ரத்தத்தை சிந்தி கல்வாரி சில தெய்வம். வேற எந்த தெய்வம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? கேட்டீங்களா? உலகத்தில் தெய்வம்னு ஒண்ணு உண்டு என்றால் நம்முடைய பரிகாரியான இயேசு ஒருவர் தான். ஹalleluya. ஏன்னா சரி, கல்ல சொன்னா நீங்க நம்மள காட்டுல வயக்காடு கஷ்டப்பட்டு வயக்காடு நெல்லை கொண்டு அரிசியாக்கி இவரு சோறாக்கி பொங்கி டேபிள் உட்காந்துக்குவாங்க. என்ன உருவாக்கப்பட்ட சோறு இருக்கிற டேபிள் வேணா வருமா? யோசிச்சு பாருங்க. வராது. அது மாதிரி அதுவும்
அதை போய் நம்ம என்னை காப்பாதுன்னு கேட்கிறோமே. அதனால்தான் அறியாமல் தேவன் ஒருவரும் கெட்டு போகாதவருக்கு, ஒருவரும் நரகத்துக்கு போகாத, எல்லோரும் பரலோகத்துக்கு வேணும்னு தான் நீடிய சாந்தமும் பொறுமையா இருக்காரு. ஹல்லேலூயா. பொறுமை. அப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்லே ஒண்ணு என்னை தெரிந்து கொண்டாரு. அடுத்து எனக்கு என் வேண்டுதலை கேட்டு ஜெபத்தில் கேட்டு பதில் தந்தார். தெரிந்து கொண்டார். 2015 ஆகஸ்ட்ல ரட்சிக்கப்பட்டு செப்டம்பர்ல ஞானஸ்தானம் எடுத்தேன். ஜனவரி மாதம், அதாவது 2016 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என் வாழ்க்கையிலே முதலாக பிளைட் ஏற. எதுக்காக வேண்டி? தேவன் ஊழியத்துக்காக வேண்டி, தேவன் மகிமைக்காக வேண்டி, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வேண்டி. பாருங்க பாருங்க, இருக்கு இல்லையா, சொல்லியிருக்காரு இல்லையா, சிறியோனையும் எளியோனையும் குப்பையிலிருந்தும் புனி எடுத்து ராஜாக்களும் பிரபுக்களும் அமர்ந்தவன். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க போயும் மலைவாழ் மக்களோட ஊழியம். நாங்க போய் விஜயவாடை இறங்கியாச்சு, அங்கேருந்து இன்னொரு கார் மூலமா போறோம். ஒரு அருகுன்னு போய் அங்கே மலை மேலே ஏறுதோம். பாய்ச்சலும் போகலை, நடந்து போறோம். ஏன்னா தேவன் காடு மேலே சுற்றி நேரம் வாசிக்கிறோம். அது நான் வாழ்க்கையில கண்டேன். முதல் என் வாழ்க்கையிலே பிளேன் ஏறினது தேவனுக்கான. அதை விட அற்புதம், இன்னொன்று அற்புதம் பாருங்க. அந்த ஊர்ல, அந்த ஆந்திராவில் நானும் என்னுடைய சக ஊழியக்காரர், அதாவது அபுதாபியில் இருந்து தேவ மகிமைப்போல் ஊழியம் செய்யக்கூடிய தேவ மனிதன், ஆவிக்கு தகப்பன் யுவராஜ் மூலமாக ஆந்திரா போனேன். அங்க போயும் அற்புதம் பாருங்க. எனக்கு கட் அவுட் வச்சிருக்காங்க, பிளெக்சி. ஹல்லேலூயா. நான் எந்த காலம் 56 வயசுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த நம்பி இருந்ததுல பயந்துங்கன்னா இன்னும் நான் மண்ணா போயிருப்பேன். பாருங்களேன், அற்புதத்தின் அதிபதி சமாதான தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு தேவைகள் எல்லாம், கடன் தொல்லையா, சமாதானம் இல்லையா, எதுவா இருந்தாலும் உன்னை அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் நம்மை தனது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க விசுவாசிங்க, மகிமைப்படுங்க, உங்க வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். தேவா நன்றி சொல்றப்பா. பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவன் செய்த அற்புதங்கள் 1 2 சொல்லி முடியாத அற்புதங்கள். பாருங்க, என் வாழ்க்கையில இந்த ஏரோப்ளேனை ஏரோட்ரமில் பார்த்துருக்கேன், பறக்கும்போது பார்த்துருக்கேன், ஆனால் ஏறினது கிடையாது. தேவனுடைய ரட்சிப்புனால, அவருடைய அழைப்புனால பாருங்க, என்னை அவர் தெரிந்து கொண்டதுனால, பக்தியுடன் தனக்குன்னு தெரிந்து கொண்ட தேவன் அல்லவா. அவர் பாருங்க, என் வாழ்க்கையிலே முதலாக ஏரோப்ளேன் ஏறினது தேவனுடைய ஊழியத்துக்காக. ஹல்லேலூயா. லோக்கல் இந்தியா, அதாவது வெளிநாட்டுகளில், உள்ளூரில், அதாவது மதுரையிலிருந்து ஆந்திரா விஜய் தேவனன் என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார். 2015 ஆகஸ்ட்ல ரட்சிக்கப்பட்டு செப்டம்பர்ல ஞானஸ்தானம் எடுத்தேன். ஜனவரி மாதம், அதாவது 2016 ஜனவரி மாதம் 12ஆம் தேதி என் வாழ்க்கையிலே முதலாக பிளைட் ஏற. எதுக்காக வேண்டி? தேவன் ஊழியத்துக்காக வேண்டி, தேவன் மகிமைக்காக வேண்டி, தேவனை மகிமைப்படுத்துவதற்காக வேண்டி. பாருங்க பாருங்க, இருக்கு இல்லையா, சொல்லியிருக்காரு இல்லையா, சிறியோனையும் எளியோனையும் குப்பையிலிருந்தும் புனி எடுத்து ராஜாக்களும் பிரபுக்களும் அமர்ந்தவன். ஹல்லேலூயா. பாருங்க, அங்க போயும் மலைவாழ் மக்களோட ஊழியம். நாங்க போய் விஜயவாடை இறங்கியாச்சு, அங்கேருந்து இன்னொரு கார் மூலமா போறோம். ஒரு அருகுன்னு போய் அங்கே மலை மேலே ஏறுதோம். பாய்ச்சலும் போகலை, நடந்து போறோம். ஏன்னா தேவன் காடு மேலே சுற்றி நேரம் வாசிக்கிறோம். அது நான் வாழ்க்கையில கண்டேன். முதல் என் வாழ்க்கையிலே பிளேன் ஏறினது தேவனுக்கான.
அதை விட அற்புதம் இன்னொன்று அற்புதம் பாருங்க. அந்த ஊர்ல, அந்த ஆந்திராவுல நானும் என்னுடைய சக ஊழியக்காரர், அதாவது அபுதாபியில் இருந்து தேவ மகிமைப்போல் ஊழியம் செய்யக்கூடிய தேவ மனிதன், ஆவிக்கு தகப்பன் யுவராஜ் மூலமாக ஆந்திரா போனேன். அங்க போயும் அற்புதம் பாருங்க. எனக்கு கட் அவுட் வச்சிருக்காங்க, பிளெக்சி. ஹல்லேலூயா. நான் எந்த காலம் 56 வயசுக்கு முன்னாடி இருந்த அந்த அந்த நம்பி இருந்ததுல பயந்துங்கன்னா இன்னும் நான் மண்ணா போயிருப்பேன். பாருங்களேன், அற்புதத்தின் அதிபதி சமாதான தேவன். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் விசுவாசித்தால் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் கடன் தொல்லையா, சமாதானம் இல்லையா, எதுவா இருந்தாலும் உன்னை அவருக்கு தெரியும். ஏனென்றால் அவர் நம்மை தனது உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நீங்க விசுவாசிங்க, மகிமைப்படுங்க. உங்க வாழ்க்கை சந்தோஷமாக மாறும்.